இருக்கின்ற காலங்கள் தசாபுத்தி நன்காக வலுவாக இருக்கிறவங்களுக்கு இந்த தொந்தரவு கிடையாது. ஆனால் இப்பொழுது நல்லது ஒரு காலம். வீடு கட்டாதவங்க கூட வீடு கட்டக்கூடிய பாக்கியத்தை ஏற்படுத்தி தரப்போகிறாரு. சுப நிகழ்வுகள் நடக்கக்கூடிய காலம். ஏன்னா 1, 2, 3, 4ஆம் அதிபதி என்று சொல்லக்கூடிய 4ஆம் அதிபதி நம்ம ராசியில் நீச்சகதி அடைய போகிறார் ஐயா. நீச்ச பங்கமும் ஏற்பட போகிறது. சூரிய பகவான் அந்த இடம்பெயரக்கூடிய காலம் இந்த 13ஆம் தேதிக்கு அப்புறம் இடம்பெயருவார். தன்னம்பிக்கை பெற போகிறீங்க. சுக்கிர பகவான் என்று சொல்லக்கூடிய உச்ச பகவானும் அவரும் வரப்போகிறாருங்க. ஏன்னா நாளை பொழுதாவது நல்ல பொழுதாவது விடியாதா என்பது தான் எல்லாருக்கும் கருத்து. தேவையில்லாமல் மண்டை போட்டு பிச்சுக்காதுங்க. உடல் உபாதைகள் ஏதேனும் இருந்திருந்தால் வீண் விரயங்கள் எல்லாமே இனிமேல் கட்டுப்படக்கூடிய காலம் வருகின்றது. சற்று கொஞ்சம் அதிகரிக்கும். இந்த மாதம் அதிகரித்தாலும் அவை எல்லாம் நன்மைக்கென்று எடுத்துக்கொள்ளுங்கள். சுப செலவுகள் என்று சொல்கிறோமில்ல, விரைய செலவு அதிகமாகிடுச்சு சாமி, நிறைய விரையம் பண்ணால் திருமணத்துக்கு ஏற்புடைய காலமாக இருக்கப்பெற்றால் கண்டிப்பாக அது முன்னுக்கு தான் வரும். வேலையில் முன்னேற்றம் தரக்கூடிய காலமாக அமைது சுவாமி. தொழில் நன்றாக இருக்கும். ஞாபகம் வச்சுங்க. ஆலய தரிசனங்கள் நேயர்களுக்கு உங்கள் அபிமான அனந்தலை வாழ் ஜோதிடர் வேலாயுதத்தின் நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்து கொண்டு இந்த பதிவினை காண இருப்பது என்னவென்றால், மாத ராசிபலன் வரிசையில் நாம் காண இருப்பது மார்ச் மாத ராசிபலனை பார்ப்போம் வாருங்கள். எனது அன்புள்ளம் கொண்ட மீனராசி நேயர்களே, ஐயா இந்த 1/3/2024 முதல் 31/3/2024 வரைக்கும் என்னங்க ஒரே செலவினங்கள். ஏற்கனவே போன மாதம் கடுமையான செலவினங்கள்லாம் பண்ணிட்டேன். ரைட்டு, உண்மை தான், நான் இல்லைன்னே சொல்லலை. சுப செலவுகள் காத்து கொண்டிருக்கிறது என்று தான் சொல்லுவேன். ஒரே வார்த்தை சொல்லப்போனேன். இனிமேல் சுகப நிகழ்ச்சிகள் நடைபெறப்போது நம்ம இல்லத்தில் நல்ல சுகங்கள் கிடைக்கப் போகிறது என்பதை எடுத்துக்கொள்ளுங்கள். ஏன்னா ராசிநாதன் என்று சொல்லக்கூடிய 2ஆம் இடத்துல தான் அமர்ந்திருந்தாலும் என்னங்க கணவன் மனைவிக்குள் கருத்து வேறுபாடு டைவர்ஸ் வரைக்கும் போயிட்டேங்க. சண்டை, கோர்ட்டு, போலீஸ் ஸ்டேஷன் எல்லாத்தையும் அனுபவிச்சிட்டேங்க. மீனராசிக்காரங்க போய் பாருங்கள், அவங்க லிஸ்ட்டில் எடுத்திங்கன்னா. ஏன்னா ஜென்ம ராகு நடைபெறுகிறது. 7ஆம் இடத்துல கேது பகவான் இருக்கார். அந்தவருடைய தாக்கம், அந்த கிரகங்களுடைய தாக்கம் கண்டிப்பாக இருக்கும். தயவு செய்து புரிஞ்சுக்கணும். ஒவ்வொரு கிரகம் நவ கிரகங்கள் என்ன கொடுக்குதோ அந்த பலாபலம் தான் கோச்சார ரீதியாக வந்தாலும் முழுமை பெறும். இந்த ராகு பகவானும் ஜென்ம சனி என்று சொல்லக்கூடிய சனி பகவான் கடந்தாலும் நீங்கள் தசாபுத்தியே நன்றாக இருந்தால் கூட நம்மளால் எதுவுமே பண்ண முடியும். அவங்க முழுமை பெற்று அவங்க அதை எடுத்துக்குவாங்க, மொத்தத்தையுமே எடுத்துக்குவாங்க, டேக் அவுட் எடுத்துக்குவாங்க. அந்தளவுக்கு வலிமை படைத்த கிரகங்கள் அவங்க. நல்ல இடத்துல 2ஆம் இடத்துல குரு பகவான் இருக்க பெற்றதால தான் அந்த தன்னம்பிக்கைக்கும் தான் வளருது. இனிமேல் அந்த கணவன் மனைவிக்குள் கருத்து வேறுபாடு ஏதேனும் இருந்திருந்தால் அவை எல்லாம் நீங்கக்கூடிய காலம் இனிதே ஆரம்பிக்கின்றது. திருப்பியும் நாம் இந்த உறவில் நாம் ஏற்பட்ட விரிசுகள் அனைத்தும் விலகும். நம்ம மனசில் எல்லாம் தீவைகள் எல்லாமே இருக்குது சாமி, பேடாக இருக்குது சாமி, யார் யார் சொல்கிறது நம்புறதுன்னு தெரியாமல் வாழ்ந்துட்டுருக்கும் அல்லவா. மீனராசிக்கார் பொறுத்த வரைக்கும் என்ன தான் பண்ணுறது, நம்ம வாழ்க்கை தரம் இப்படி தான் இருக்குமா, இப்படி தான் வாழ்க்கை ஓடுமா, இந்த மாதமாவது இந்த வருடமாவது நம்மளுக்கு நல்லது நடக்காதான்னு நினைக்கிறீங்க. ஒரு 3 ஆண்டு காலம் தொந்தரவு தான், என்ன பண்ணுறது. இருக்கின்ற காலங்கள் தசாபுத்தி நன்காக வலுவாக இருக்கிறவங்களுக்கு இந்த தொந்தரவு கிடையாது. ஆனால் இப்பொழுது நல்லது ஒரு காலம். வீடு கட்டாதவங்க கூட வீடு கட்டக்கூடிய பாக்கியத்தை ஏற்படுத்தி தரப்போகிறாரு. சுப நிகழ்வுகள் நடக்கக்கூடிய காலம். ஏன்னா 1, 2, 3, 4ஆம் அதிபதி என்று சொல்லக்கூடிய 4ஆம் அதிபதி நம்ம ராசியில் நீச்சகதி அடைய போகிறார் ஐயா. நீச்ச பங்கமும் ஏற்பட போகிறது. சூரிய பகவான் அந்த இடம்பெயரக்கூடிய காலம் இந்த 13ஆம் தேதிக்கு அப்புறம் இடம்பெயருவார். தன்னம்பிக்கை பெற போகிறீங்க. சுக்கிர பகவான் என்று சொல்லக்கூடிய உச்ச பகவானும் அவரும் வரப்போகிறாருங்க. ஏன்னா நாளை பொழுதாவது நல்ல பொழுதாவது விடியாதா என்பது தான் எல்லாருக்கும் கருத்து. அந்த 7ஆம் அதிபதி நீச்சகதி பெறும்பொழுதெல்லாம் அவங்களுக்கு நீங்கள் தன்னம்பிக்கை, அவங்க மனதில் ஏற்பட்ட மனைவியால் ஏற்பட்ட அந்த துன்பங்கள் அனைத்தும் அவங்க மறந்துடும். அவங்க நினைவுகள்லாம் தேடி வரக்கூடிய காலமாக வரும். ஏன்னா 7ஆம் அதிபதி அவரே தான், புதன் பகவான் தான். ராசிநாதன் 2ஆம் இடத்துல இருந்திருந்தாலும் அந்த துன்பங்களும் துயரங்களும் ஏற்பட்டு தான் இருக்கும். என்ன பண்ணுறது, ராகு பகவான் ஏற்பட்ட துன்பம், கேது பகவானால் ஏற்பட்ட துன்பங்கள், கடன் தொல்லை. இது வரைக்கும் திருமணம் நடக்கலை, எனக்கு திருமண பாக்கியமே இல்லைன்னா இனிமேல் உறவுகள் தேடி வரக்கூடிய காலம், திடீர் திருமண ஏற்பாடுகள் நடக்கக்கூடிய காலமாக இந்த மாதம் அமையும். என்னங்க மார்ச் மாதம் சொல்கிறீங்க, இந்த மாதமே கல்யாணம் நடந்துருமா? கண்டிப்பாக நடக்கும். இறைவன் நினைத்தால் நடக்கும். இந்த கிரகங்கள் தான் இறைவனே, வேறு யாரும் கிடையாது. நவ கிரகங்கள் தான் இறைவனே. திடீர் திருமண ஏற்பாடு, திடீர் செல்வங்கள் சேரக்கூடிய பாக்கியம், திடீர் கணவர, அதாவது கடன் பிரச்சனை என்று சொல்கிறோம் இல்லை, நாம் நிறைய கடன் வாங்கிட்டுக்கணும். அந்த ஒரு கடனை வாங்கி அந்த பேங்க் லோன்ஸ் போட்டு முடிக்க போகிறோம்.
இவையெல்லாம் கொண்டு சேர்ந்து வரக்கூடிய காலம். இரவு தூக்கம் இல்லாமல் வாழ்ந்து கொண்டிருக்கும் மீனராசிகாரங்களாம் இனிமேல் இரவு தூக்கம் வரக்கூடிய காலம் வருகின்றது. படுத்தா தூக்கம் இல்லை சுவாமி அப்படின்ற மாதிரினா படித்த தூக்கம் வரும், கண்டிப்பாக வரக்கூடிய காலம். 15 தேதிக்கு அப்புறம் நம்மளுக்கு அந்த வாய்ப்பினை தேர்த்து தருவார். செல்வங்கள் சேருவதற்கும் இறைவன் நம்மளுக்கு சுக்கிர பகவான் என்ன சொல்லுங்கன்னா அதிகப்படியான லாபத்தை தருனா சுக்கிர பகவான் ஒருவர் தான். சுக்கிரன் இல்லையேன் சுகபோகம் இல்லை என்று சொல்கிறாங்கல்ல, அதுதான் திடீர் திருமண ஏற்பாடுகள் நெருங்கி வந்து கொண்டிருக்கிறது என்று தான் சொல்ல. ஒரு 10 நாள்லேயே ஒரு 5 நாள்லேயே திருமண ஏற்பாடு பண்ணி முடிச்சிடணும் அப்படின்னு வருவாங்க. இந்த 7.5 சனி காலத்தில் தான் சுவாமி நீங்கள் தயவு செய்து உற்று நோக்குங்கள். 7.5 சனி காலத்தில் தான் நம்மளுக்கு திருமண பாக்கியத்தை கொடுப்பார். திருமண பாக்கியம், குழந்தை பேர் எல்லாத்தையுமே கொடுப்பார். இந்த காலம்தான் நம்மளுக்கு நிறைவு பெறக்கூடிய காலம். தயவு செய்து நினச்சிங்க. 7.5 சனி 7.5 சனி வந்துடுச்சுன்னு சொல்லிடாதீங்க. நல்லா சொல்லக்கூடாது. சனி பகவான் சனீஸ்வரர் பட்டம் வேறு யாருக்கும் கொடுக்கல. அவரை வணங்குங்க. கோவிந்தன் என்று சொல்லக்கூடியவர் அவர் தான். அவரின் மறு அவதாரமாக தான் குறிப்பிட்றாங்க. அதனால் அவர் அங்கத்தில் வச்சிட்ருக்கார். அதனால் பகவான் நாம் ஏற்புடையதாக நம்ம எடுத்துக்கணும். தேவையில்லாமல் மண்டை போட்டு பிச்சுக்காதுங்க. உடல் உபாதைகள் ஏதேனும் இருந்திருந்தால் வீண் விரயங்கள் எல்லாமே இனிமேல் கட்டுப்படக்கூடிய காலம் வருகின்றது. சற்று கொஞ்சம் அதிகரிக்கும். இந்த மாதம் அதிகரித்தாலும் அவை எல்லாம் நன்மைக்கென்று எடுத்துக்கொள்ளுங்கள். சுப செலவுகள் என்று சொல்கிறோமில்ல, விரைய செலவு அதிகமாகிடுச்சு சாமி, நிறைய விரையம் பண்ணால் திருமணத்துக்கு ஏற்புடைய காலமாக இருக்கப்பெற்றால் கண்டிப்பாக அது முன்னுக்கு தான் வரும். வேலையில் முன்னேற்றம் தரக்கூடிய காலமாக அமைது சுவாமி. தொழில் நன்றாக இருக்கும், ஞாபகம் வச்சுங்க. தொழில் மீனராசிகாரங்க இனிமேல் தொழில் செல்லும், வேலையாகட்டும், காவல் சம்பந்தப்பட்ட பொதுத்துறை நிறுவனத்தில் ஒர்க் பண்ணுறவங்களாகும், இது ஒரு மேம்படக்கூடிய காலம். எல்லாமே இனிமேல் உங்களுக்கு தொந்தரவு. வெளியூர் செல்லக்கூடிய பாக்கியத்தை கொடுக்க போகிறாங்க. இந்த மாதம் எல்லாருமே வெளியூர் செல்லக்கூடிய பாக்கியத்தை கொடுக்க போகிறாங்க. மீனராசிக்கெல்லாம் ஜாலியாக ஒரு டூரோ ஒரு ட்ரிப்போ எங்கேயோ வேலை சம்மந்தப்பட்ட தொழிலோ அல்லது அலுவலகம் சம்மந்தப்பட்ட வேலை, அதாவது விருப்பமான ஒரு ஓய்வு, கொஞ்ச நாள் ஓய்வு எடுத்துக்கின்னு ஒரு 15 நாட்கள் நாங்கள் ஓய்வு எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் மற்ற நாளுக்கு வரப்பா அப்படின்னு சொல்கிற மாதிரி. பகை பெற்றவர் அனைவரும் இனிமேல் கொஞ்சம் மாறக்கூடிய காலம். அவங்களும் சாந்தப்படுத்துவாங்க. பகை பெற்று கடந்தொல்ல இதெல்லாம் கொஞ்சம் கட்டுக்குள் வரக்கூடிய காலமாக அமையப் போகின்றது. நன்மை பெறும் என்று தான் சொல்லலாம். ஒரே வார்த்தை சொல்லப்போனால் ஐயா, நம்மளை தொந்தரவு பண்ணிக்கினே இருக்கிறத விட நம்மளை சைலண்டில் இருக்கிறது ரொம்ப நல்லதில்லவா? மீனராசிக்காருக்கு இது ஒரு ஏற்புடைய காலம் என்று தான் சொல்லணும் சாமி. இந்த மாதம் நம்மளுக்கு நிறைவு பெறக்கூடிய காலத்தில் இந்த மாதம் முழுவதுமே ஒரு 8 தேதிக்கு அப்புறம் புதன் பகவானும் நம்ம ராசி கட்டத்திலே வந்துடுவார். அடுத்தது சூரிய பகவான் 13 தேதிக்கு அப்புறம் நல்ல ஒரு 15 தேதிக்கு அப்புறம் நல்ல நிகழ்வுகள்லாம் நடக்க போகுது சாமி. இது வரைக்கும் தன்னம்பிக்கை இல்லாமல் வாழ்ந்து கொண்டிருந்த மீனராசிக்காரங்க அனைவருக்கும் இனிமேல் தன்னம்பிக்கை பிறக்கும். ஒரு கம்பீர தோற்றத்தோடவே காணப்போகிறாங்க. கம்பீர தோற்றம் கண்டிப்பாக இருக்கும். அவங்கக்கிட்ட மிடுக்காவே நடக்க போகிறாங்க. அரசியல் சம்பந்தப்பட்ட அனைவருக்கும் இது ஒரு பெரிய ஒரு சூப்பரான ஒரு காலம் சுவாமி. அரசியல் தொடர்புகள் அதிகரிக்கக்கூடிய கண்டம் காணப்படும். இது வரைக்கும் நாம் பேப்பரில் வரல, ஒரு பேனரில் வரல, ஒரு லிஸ்ட்டில் ஒரு நம்மளை பற்றி பேசலை, நியூஸில் வரலைங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த முறை நம்மளை இந்த மாதத்துக்கு அப்புறம் நம்மளை கூப்பிட்டு பேசக்கூடிய காலம். நம்மளோட ஸ்பீச்சு வெளியே வரும் சுவாமி. மீனராசிக்காரங்க மேல் பேசினா அடுத்தவர் கேட்கக்கூடிய காலமாக வரப்போகுது. த வெல் அப்படின்றமில்ல, நல்லது நல்லா சொல்லார் சுவாமி அவர் அப்படின்னு சொல்லுவாங்க. அருமையாக பேசுகிறாருங்க, அரசியல்வாதி அருமையாக பேசுகிறாருங்க. எந்த தவறான ஸ்பீச்சு கூட இல்லைங்க அவர்கிட்ட. இந்த மாதிரி கேட்குறதுக்கு எவ்வளோ இனிமையாக இருக்கும். அந்த மாதிரி மீனராசிக்காரங்க இனிமேல் அரசியல் தொடர்புகள் வட்டாரத்தில் அவங்க மிகவும் ஒழிக்கக்கூடிய காலமாக வரதான் போகுது. இந்த மாதம் நிறைய தகவல் தொடர்பு நிறைய கிடைக்க போகுதுங்க. சுப செலவுகள், வெளியூர் செல்லக்கூடிய பாக்கியம், ஜாலியாக சுத்த போகிறாங்க. இருக்கின்ற மக்களுடைய தொடர்புகள் அதிகமாக கிடைக்கக்கூடிய காலமாக அமையும். சற்று நோய் நொடிகள் தொந்தரவு கொடுத்தாலும் என்ன பண்ணுறது, மாத்திரை சாப்பிட்டு தான் ஆகணும். உடல் உபாதைகள் தொந்தரவுகள் கண்டிப்பாக இருக்கும் ஐயா மீனராசிக்காரங்களுக்கு. சின்ன உபாதைகள் இருந்தால் கூட கொஞ்சம் கடுமையாக தாக்கத்தை கொடுக்குற மாதிரி தான் தெரியும். அவையெல்லாம் நீங்கக்கூடிய காலமாகவும் அமையும். சுற்றினால கொஞ்ச நாளில் சரியாயிடும். அதுவும் இந்த ஒரு மாதம் தான், அந்த 15 நாட்கள் மட்டுமே இருக்கும். அந்த 15 தேதிக்கு அப்புறம் அவை கூட சரியாகக்கூடிய காலமாக அமைந்துவிடும். உடலில் ஏற்படக்கூடிய, அதாவது முன்ன தைரியம் இல்லாமல் இருந்திருந்தோம், இதுமேல் அந்த தன்னம்பிக்கை திடீர்னு தன்னம்பிக்கையால் ஏற்படும். நம்மளுக்கு ஒரு புத்துணர்ச்சியோடு நாம் செயல்படக்கூடிய காலம் வந்து கொண்டு இருக்கிறது. இந்த மாதம் முழுவதும் ஒரு 15 தேதிக்கு அப்புறம் நம்மளுக்கு ஒரு ஃப்ரெஷ்னஸ், ஒரு ஃப்ளெக்சிபிள் மைண்டு, எதையும் செய்யலாங்க, விடுங்க. வளைவு தன்மை நம்மளுக்கு இருக்க தான் போகுது. மீனராசிக்காரங்க ஒளிர தான் போகிறாங்க. உண்மையாக சொல்கிறேன். வெற்றி வாய்ப்பை வாகை சூடக்கூடிய காலம் நெருங்கி வந்து கொண்டு இருக்கிறது சுவாமி. ஒரு எலெக்ஷன் கமிஷனில் நிற்க போகிறோம். நம்ம எலெக்ஷனில் இப்போ MP எலெக்ஷன் வருது, இந்த எலெக்ஷன்லாம் வருதுங்க.
நாமளும் எலெக்ஷன் நிற்க போகிறோன்னா அது ஒரு நம்ம தேர்வுகளும் அங்கே பிரிண்ட் ஆகும். நம்ம பேரை வந்து எடுத்து கொடுத்துருக்கோம், 10 பேரில் நாமளும் எழுதி கொடுத்துருக்கோன்னா அந்த பேர் நம்மளுக்கு வந்து சென்ட்ரி ஆகும். அந்த மாதிரி எதிர்பார்க்கக்கூடிய காலங்கள் இதோ இனிதே ஆரம்பிக்கின்றது. ஐயா இது ஒன்றும் சட்டசபை எலெக்ஷன் கிடையாது, பஞ்சாயத்து எலெக்ஷன் இருந்தாலும் சொல்கிறேன், மீனராசிக்காரங்கள் அந்த தசாபுத்தி நன்றாக வலு இருக்கப்பட்டு 2ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய அரசியல் தொடர்பு இருக்கிறவங்களுக்கு இது ஒரு பெரிய முன்னேற்றம் தரக்கூடிய காலம். நாம் செலவு செய்தாலும் 10 ரூபா செலவு செய்தாலும் அது நல்லதுக்காக செலவுப்படுத்துகிறோம். இனிமேல் பேப்பரில் பேர் வரணும். நம்ம பாருங்கள், எல்லாருமே நிற்க முடியாது சுவாமி எலெக்ஷனில். அது மாதிரி இந்த ஒரு தகவல் தொடர்பு நம்மளுக்கு கிடைக்கக்கூடிய மாதமாக இந்த மாதம் மீனராசிக்காரங்களுக்கு அமையப்போகுது. வெற்றி என்பது உறுதிப்படுத்தக்கூடிய காலமாகவும் அமையும். செலவீனங்கள் கண்டிப்பாக இருக்க தான் செய்யும், உடல் உபாதைகள் இருக்க தான் செய்யும். சுய வேலை வாய்ப்பு செய்வர்களாகட்டும், சற்று கடுமையான தாக்கத்தை அனுபவித்தவங்க அனைவருக்கும் இந்த மீனராசிக்காரங்களுக்கு இந்த மாதம் சைலண்ட். சுய வேலை வாய்ப்பு செஞ்சவங்களுக்கு, பொதுத்துறை நிறுவனத்தில் ஒர்க் பண்ணுறவங்களுக்கெல்லாம் இந்த மாதம் நிம்மதி என்று சொல்லக்கூடிய ஒரு நல்ல லீவ், லாங் லீவ் நம்மளுக்கு கிடைக்க தான் போகுது சாமி. நிம்மதியாக வெளியூர் சென்று நம்ம பார்த்துட்டு நிம்மதியாக ஃப்ரெஷ்ஷாக வரப்போகிறோம். ஏன்னா லீவு கொடுத்தா தான் நாம் நிம்மதியாக வாழணும். செலவினங்கள் செய்யணும் அல்லவா, அந்த செலவுகள் எல்லாம் லீவு போட்டு நிம்மதியாக ஒரு 30 நாட்கள் நிம்மதியாக ஃப்ரீயாக இருந்துட்டு வரலாம் சுவாமி. எதுக்கு தேவையில்லாமல் சும்மா வேலை அழைப்பு அதெல்லாம் போகிறதுக்கு. இந்த கடுமையான வெயிலின் தாக்கத்தை குறைத்து கொஞ்ச நாளைக்கு நிம்மதியாக இருந்துட்டு வருவோம் அப்படின்ற ஒரு கொள்கைக்கு மாறக்கூடிய காலமாக வருது. மீனராசிகார் இனிமேல் ஒளிரக்கூடிய காலம். தன்னளர்வு சேர்வை இல்லாமல் இருந்து வந்த அனைவருக்கும் இனிமேல் இந்த காவல் சம்பந்தப்பட்ட எக்ஸாம் எழுதுகிறவங்களுக்கு இது ஒரு புதிய முன்னேற்றம் ஐயா. இந்த முறை எழுதுறவங்களுக்கும் சரி, பொதுப்பணித்துறை காவல் மட்டும் இல்லை சுவாமி, காக்கி சட்டை போகிறவங்களுக்கு எல்லாருக்கும் இது ஒரு பெரிய முன்னேற்றம் தரக்கூடிய காலம் என்றே எடுத்துக்கலாம் சாமி. இந்த மாதம் நல்லதே நடக்கும் ஐயா. ஏன்னா செலவினங்கள் கொஞ்சம் அதிகரித்தாலும் பரவாயில்லை, நல்லதுக்காக செலவு பண்ணுறோன்னு சொல்லிட்டு எடுத்துக்கங்க. ஏன்னா அந்த குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் நடக்க போகிறதுக்கு இதுவே முதல் உதாரணம். செவ்வாய் சனி சேர்க்கை, சுக்கிர பகவானும் 12ஆம் இடத்துல சேர்க்கை பெறும்பொழுதெல்லாம் நல்ல சுப நிகழ்ச்சிகள் நடந்த வண்ணம் காடும். அதுக்கான காலமும் உகந்த காலமாக ஆரம்பிக்கும். ஒன்றும் நிச்சயதார்த்தமாவது பண்ணுவோம், நம்ம போக்குவரத்தாவது வச்சுக்குவோம். அந்த கல்யாண திருமணத்துக்கு பந்தத்துக்கு உறுதிப்படுத்துகிறோம் அல்லவா, அந்த உறுதிப்படுத்தும் தன்மைக்கு நாம் இது உற்று நோக்கக்கூடிய காலமாக வரும். மேலும் நல்லதெல்லாம் நடக்க இறைவன் முருகப்பெருமானையும் ஏழுமலையான் என்று சொல்லக்கூடிய பெருமாளையும் வணங்கி வர உங்கள் வாழ்வில் ஏற்பட்ட துன்பங்கள் அனைத்தும் விலகி நல்லதே நடக்கும். நன்றி, வணக்கம்.